சிதைந்த குடிசை டு குட்டி மாளிகை. நேரில் வந்து நெகிழ வைத்த உன்னத மனிதர்கள் யார் இவங்க? வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் பெண்ணை வச்சுக்கிட்டு இந்த பேரப்பிள்ளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் பொண்ணு வேலைக்கு போவோம், மாயம் போய் வேலை செஞ்சு பத்தரைக்கு வரும். அது வரைக்கும் இல்லை பள்ளிக்கூடம் ஒரு காற்றுல வச்சுக்கிட்டு தான் உக்காந்துருப்போம். படுத்து கிடந்துங்க, காற்று அடிச்சுது, அப்படியே சரசரன்னு கீழே அப்படியே படுத்துட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மூதாட்டி தில்லையம்மாள். இவங்க விவசாய கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு மகள் மற்றும் 2 பேத்திகள் இருக்கிறாங்க. இவங்களோட வீடு பாத்தீங்கன்னா சாதாரண குடிசை வீடுதான். இந்த குடிசையில தான் மூதாட்டி தில்லையம்மாள் அவரது மகள் மற்றும் 2 பேத்திகளுடன் வசிச்சு வந்திருக்காங்க. இதுல எதிர்பாராத விதமா பலத்த காற்று மற்றும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. இதுல குடிசை வீடு முழுவதுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. இதை பார்த்த மூதாட்டி தில்லையம்மாள் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அந்த குடிசை வீட்டு மேல தார்பாய் போட்டு எப்படியாவது நம்ம வீட்டை காப்பாத்தணும்னு நினைச்சு போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த தார்பாயை தாண்டியும் தண்ணீர் வந்திருக்கு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பெரம்பூர் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் மற்றும் அவரது குழுவினர் அப்புறம் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாரோட உதவியுடன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வீடு கற்ற பணியை கடந்த மாதம் துவங்கியிருக்காங்க. இப்போ அனைத்து பணிகளும் முடிவு பெற்ற நிலையில அந்த குட்டி மாளிகையை மூதாட்டி தில்லையம்மாள் கையால திறந்தும் வச்சிருக்காங்க. மேலும் மூதாட்டி அவரது மகள் மற்றும் பேத்திகளுக்கு புத்தாடைகள், மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. இது போக அங்கு வந்த கிராம மக்களுக்கும் விருந்து கொடுத்து நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு பிறக்கும் பொழுது எதுவும் எடுத்துட்டு வரது போறதில்ல, இறக்கும் பொழுதும் எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம பின்னாடி வரப்போறது கிடையாது. அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கானுங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம இருக்கும் பொழுதே இல்லாதவங்களுக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்றதுதான் நான் ஒரு மனித நேயமா நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.